நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். இன்றைய நிகழ்ச்சியில் வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் படிப்பதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, அதற்கான வழிமுறைகள் என்ன, வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய கல்வியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, வெளிநாட்டில் படிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய பல்வேறு விதமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் கல்வி ஆலோசகர் மற்றும் ரீஜனல் ஹெட் ஜோஃபியா. வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். மேம் வணக்கம். மேம், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட்னா என்னன்னு தெரியும். இந்த நிகழ்ச்சியை புதுசா பார்த்துருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க சொல்றது சில விஷயங்கள். ஓகே, நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. கடந்த 16 ஆண்டுகளாக ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏறத்தாழ 1000க்கும் அதிகமான மாணவர்கள் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், ஜாப் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 600க்கும் அதிகமான டாக்டர்ஸ்கள் உருவாக்கி இருக்கோம். எங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஜிஹெச்க்கு பேக் சைடில் அஃபி டவர்ஸில் 4th ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் ஏறத்தாழ 150 யூனிவர்சிட்டிஸ்க்கு மேலே டைரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். 25 நாடுகளுக்கு மேலே டைரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எங்களுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் அட்மிஷனுக்கு வராங்க அப்படின்னா ரைட் ஃப்ரம் அவங்களோட ப்ரொஃபைல் இவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வேணுமோ அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான பேங்க் லோன் அசிஸ்டன்ஸு, வீசா டாக்குமெண்டேஷன், வீசா அசிஸ்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கரன்சிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அண்ட் ட்ராவல்கான ஏர் டிக்கெட்ஸு. அண்ட் ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ரீச் ஆகிறாங்கன்னா சில கண்ட்ரீஸ்க்கு நாங்களே கூட போய் விட்டுட்டு வருது. அந்த மாதிரி ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் கடந்த 16 வருஷங்களாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே மேம், வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் போன்ற படிப்புகளை படிக்கிறது சம்பந்தமா பல்வேறு கேள்விகள் கேட்கணும். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீட் ரிசல்ட் வந்திருக்கு. 20 லட்சம் பேர் எழுதி 11,21,000 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 1,36,000 சீட் சம்திங் தான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 13,999 சீட்ஸ் தான் இருக்கு. இப்போ பாஸ் ஆனது 11,21,000 பேர். இப்போ சீட்ஸ் இருக்கிறது பார்த்தா 1,36,000 தான் இருக்கு. இப்போ மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? ஓகே, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ ஃபஸ்ட்டு நீட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வாழ்த்துக்கள். இப்போது நிறையா பேருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த வருஷம் அந்த ரீநீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ச்சி பெற முடியல. ஸோ வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எண்ணிக்கை வருஷம் வருஷம் ஜாஸ்தி ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ நீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் மார்க் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 213 மார்க் எடுத்திருந்தாலே போதும். அண்ட் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இருக்கக்கூடிய அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 177 இருந்தாலே போதுமானது. இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸோட சீட் எப்படி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நீட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2026 ஒரு ஸ்டூடெண்ட் இந்தியாவில் அட்மிஷன் வாங்கணும்னா நீட் கண்டிப்பாக அந்த வருஷம் எழுதியிருக்கணும். ஆனால் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2024 ஒரு ஸ்டூடெண்ட் நீட் எழுதியிருந்தாங்கன்னா அந்த மார்க்ஸ் வெளிநாட்டில் 3 வருஷம் செல்லுபடி ஆகும். இப்போ போன வருஷம் 2025 எழுதியிருந்தாங்க அப்படின்னா அந்த மார்க்ஸ் வச்சு இந்த வருஷம் அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஸோ இந்தியாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்செட் ஆக வேண்டாம். உங்களுக்கு வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் அதுவும் தரமான ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலிமா சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட் நான் சொன்ன மாதிரி 213 ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு 177 மார்க் இருந்தாலே நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இந்த வருஷமே எனக்கு டாக்டருக்கு சீட் வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக அட்மிஷன்ஸ் போடலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் நீட் கண்டினியூஸாக எழுதிட்டு இருக்காங்க. அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலைன்னொன்னே நாங்கள் அடுத்த வருஷமும் நீட் ரீஅப்பியர் ஆகலான்ட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 2 தடவை எழுதிட்டோம், 3 தடவை எழுதிட்டோம், இனி எனக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான இது சான்சஸே இல்லை அப்படின்ட்டு இருக்கவங்க நீங்கள் அப்செட் ஆக வேண்டாம். நான் சொல்கிறதே தான், வெளிநாட்டில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் படித்து முடிச்சுட்டு திருப்பி இந்தியா இங்கே எழுதக்கூடிய அந்த லைசன்சிங் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீட் பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11,21,000 மாணவர்கள் தான் பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகலை, எனக்கு ஆனாலும் பரவாயில்ல. இப்போ எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பாஸ் ஆகிருக்காங்க, நீட் பாஸ் ஆகிருந்தாங்க அப்படின்னா தான் அவங்க வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இந்தியா வரும்போது இங்கே எழுதக்கூடிய எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி இங்கே லைசன்ஸ் வாங்க முடியும்.
சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் வந்து அப்பியரே ஆகலை, எழுதவே இல்லை, இல்லை நீட்டில் வந்து பாஸ் ஆகலை அப்படின்னா அவங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக போகலாம். பட் அவங்களால திருப்பியும் இந்தியாவில் வந்து லைசன்ஸ் எழுத முடியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வேறு நாடுகளில் போய் அவங்க தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நீட் ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ நிறையா வந்து யூனிவர்சிட்டிஸ், டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருச்சு. ஸோ இமீடியட்டாக அவங்க அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணாங்கன்னா தான் இந்த வருஷத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறது இந்தியாவுக்கும் ஃபாரினில் படிக்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன பெனிஃபிட் மேம்? ஓகே, இப்போ வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் படிக்கிறது தான் பெஸ்ட். ஆனால் நம்ம அகைன் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அட்மிஷன்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். இந்தியாவில் எல்லா மாணவர்களுக்கும் அட்மிஷன்ஸ் கிடைக்கிறது இல்லை. பட் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, எனக்கு வந்து மெடிசன் என்னோட பேஷன், நான் டாக்டர் ஆகியே தீருவேன் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம மருத்துவ படிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து படிக்க முடியாத பட்சத்தில் நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து பெரிய அளவில் எதுவும் கிடையாது. நம்ம இந்தியாவில் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் வெளிநாட்டில் படிக்கிறோம். உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வரோம் அப்படின்னா நமக்கு அங்கே வந்து கேபிட்டேஷன் ஃபீஸ் கிடையாது, டொனேஷன் கிடையாது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன்ஸ் வாங்குறோம்னா நம்ம ரெக்கக்னேஷன்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைட். நீங்கள் இப்போ வெளிநாட்டில் போய் ஒரு கண்ட்ரியில் படிச்சுட்டு வரீங்கன்னா என்எம்சியோட கைட்லைன்ஸ் படி நீங்கள் திருப்பி வந்தால் இந்தியாவில் உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இங்கே நீங்கள் மேற்கொண்டு பிஜி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. இல்லை நான் வேறு சில நாடுகளில் இப்போ வந்து யூஎஸ் போகணும், யூஎஸ்எம்எல்ஏ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கும் நான் சொல்கிற நாடுகளில் போய் நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை யூகே போகணும் அப்படின்னாலும் நான் சொல்கிற நாடுகளில் நீங்கள் போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் யூகேயில் மேற்கொண்டு உங்களோட படிப்பும் படிக்கலாம். ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ரெகக்னைஸ்டான டிகிரி, டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே டாப் கிளாஸில் இருக்கும். அண்ட் நீங்கள் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியமில் தான் படிப்பாங்க. ஸோ படிச்சுட்டு வந்து இங்கே வேலை வாய்ப்புகளும் ஆகட்டும் இது வந்து இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டு வரக்கூடிய டிகிரி வந்து வேலிடாக தான் இருக்கும். ஓகே மேம். இப்போ ஃபாரினில் போய் படிக்கணும், இப்போ மெடிசன்ஸ் படிக்கணும்னா சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, 12th முடிச்சிருக்கணும் சம்திங்ஸ். இப்போ ஃபாரினில் போய் படிக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும், என்ன படிச்சிருக்கணும்? ஓகே, இப்போ வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டூடெண்ட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 17 வயசு ஆயிருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அண்ட் அவங்களோட 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் வந்து 50% மார்க் இருந்தாலே தாராளமாக போகலாம். ப்ளஸ் நீட் வந்து பாஸ் மார்க் இருக்கணும். இதுதான் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஒரு எம்பிபிஎஸ் வந்து சீட்டு வெளிநாட்டில் வாங்கணும் அப்படின்னா இந்த மார்க்ஸு. அண்ட் 12th வந்து பிசிபியில் வந்து உங்களுக்கு 50% நீட் பாஸ் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 17 வயசு இருந்தாலே போதும், நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம தாராளமாக அட்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னாலும் நீட் கட்டாயமா? நீட் கட்டாயமா பாஸ் ஆயிருக்கணுமா? அந்த சந்தேகம் இருக்கு மேம் நிறைய பேருக்கு. அத சொல்லுங்க. இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எந்த யூனிவர்சிட்டிக்கும் வந்து அங்க அட்மிஷன் வாங்குறதுக்கு நீட் வந்து தேவைப்படாது. ஆனா ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவில் வந்து திருப்பியும் அவங்க வந்து அவங்களுடைய எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சுட்டு இந்தியா வராங்க அப்படின்னா இங்கே அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி அவங்க இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இங்கே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீட் வந்து பாஸ் ஆயிருக்கணும். அதுக்கு என்ன மார்க் வேணும்னா நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் 213, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 177 இருந்துச்சுன்னா இந்தியாவில் வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி நம்ம இந்தியா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இல்லை எனக்கு வந்து நான் நீட்டில் வந்து பாஸ் ஆகலை, ஆனால் நான் வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டுகளில் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் செட்டில் ஆகிறேன், இல்லை வந்து யூஎஸ் யூகே போய் செட்டில் ஆகிற அப்படின்னா அவங்க தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீட் ரிசல்ட்ஸோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எந்த கண்ட்ரியில் அவங்களுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிலபஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சிலபஸ் அண்ட் சப்ஜெக்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஓகே, பெரும்பாலும் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய கன்சர்ன் தான். என்னன்னா எம்பிபிஎஸ் ஓகே படிக்கலாம் அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ்னா இங்கே இருக்கிற பேட்டர்ன் அங்கே இருக்க பேட்டர்ன் டிஃப்ரென்ஸாக இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியாவில் என்ன பேட்டர்ன் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்களோ என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் நம்ம சொல்லக்கூடிய நாடுகளான ரஷ்யா, செர்பியா, போஸ்னியா, ஜார்ஜியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளில் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்து என்ன சப்ஜெக்ட்ஸ் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி, டெர்மட்டாலஜி, தெரப்பி, சர்ஜரி, அப்புறம் சைக்காட்ரிக், ஆப்தமாலஜி, கைனிக் அண்ட் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் இதெல்லாம் படிப்போம்.
இதே சப்ஜெக்ட்ஸ் தான் வெளிநாட்டிலே நான் சொல்கிற நாடுகளை படிக்கிறோம். ஸோ சப்ஜெக்ட்ஸில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸோ பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாலோ பண்ணுற அதே சிஸ்டம், அதே சப்ஜெக்ட்ஸ் தான் அங்கேயும் படிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு 4.5 வருஷம் அவங்களுடைய படிப்பு அண்ட் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப், ஸோ 5.5 வருஷம் படிக்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் போய் படிக்கிறப்போ டோட்டலாக 5 to 6 வருஷம் அவங்களுடைய டோட்டல் இன்டர்ன்ஷிப்போடு சேர்ந்து படிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா MBBS அப்படின்னு டிகிரி தராங்க. அதே வெளிநாட்டில் வந்து MD அப்படின்னு தருவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா MBBS MDன்னு தருவாங்க. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய MBBSக்கு ஈக்குவலண்ட் அதுதான். ஸோ டிகிரியில் வந்து எந்த மாற்றங்கள் கிடையாது. ஸோ இங்கே MBBS, அங்கே வந்து MDன்னு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 6 வருஷம் அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும், இங்கே 5.5 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இயர்லி பேட்டர்ன் இருக்கும், ஆனுவல் எக்ஸாம்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதே வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா செமஸ்டர் வைஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிரெடிட் சிஸ்டம்ஸில் இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கிடையாது, செகண்ட் இயர்லேருந்து தான் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கும். இப்போ வெளிநாட்டில் சில நாடுகளில் ஃபஸ்ட் இயர்லேருந்தே பேஷண்ட்ஸ் விசிட் இருக்குது, செகண்ட் இயர்லேருந்து கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதே போல் இந்தியாவில் வந்து நீங்கள் 5.5 வருஷம் படித்து முடிக்கிறீங்கன்னா படித்து முடிச்சுட்டு இங்கே எந்த எக்ஸாம்ஸ் அது மாதிரி எழுத வேண்டாம். ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வரீங்கன்னா இங்கே வந்து NMC வைக்கக்கூடிய அந்த குவாலிஃபைங் FMG எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எழுதியாகணும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இங்கே என்ன சப்ஜெக்ட்ஸ், பிகாஸ் நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிற இந்த நாடுகள் எல்லாம் வந்து சும்மா சொல்கிறது கிடையாது. ஸோ எங்கள் டீம் போய் நேராக விசிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து தான் சொல்கிறோம். ஸோ வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ரெக்டார்ஸு, வைஸ் டீன்ஸு இவங்க எல்லாத்துக்கும் இந்தியா வர வச்சு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட் அட்மிஷன்ஸ் மாதிரி வச்சு, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ரெக்டார்ஸையும் அங்கே இருக்கக்கூடிய இந்த வைஸ் டீன்ஸையும் நேராக மீட் பண்ணி அவங்களோட டவுட்ஸ் இது எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நடந்த அந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் அந்த வைஸ் டீன் கூட எல்லாம் இந்த சப்ஜெக்ட்ஸோட கம்பேரிசன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்தே கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க சப்ஜெக்ட்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ நாங்கள் வந்து அந்த சப்ஜெக்ட்ஸோட கம்பேரிசனுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எடுத்து கொடுப்போம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாலஜி படிப்பாங்க, மெடிக்கல் பயாலஜி, மெடிக்கல் கெமிஸ்ட்ரி, லாட்டின், இந்த மாதிரி அடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க. மற்றபடி மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே காமன் தான். ஓகே, மருத்துவம் படிக்கிறதுக்கு வெளிநாடுகளில் பல நாடுகளில் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த நாடுகளில் போய் மருத்துவம் படிக்கலாம், தென் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெற்றோருக்கும் சஜஸ்ட் பண்ற சில முக்கியமான நாடுகள், இது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் எது? ஓகே, பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் ட்ரீம் போய் நேராக ஒரு கண்ட்ரி விசிட் பண்ணி அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எப்படி, எத்தனை வருஷம் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி, ஃபேக்கல்ட்டி, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ வெளிநாட்டில் போய் நீங்கள் MBBS படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய நாடுகள் எந்தெந்த நாட்டில் நாங்கள் வந்து நியூ லைஃப் அப்ராட் வந்து அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, செர்பியா, ஜார்ஜியா, போஸ்னியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த மாதிரியான நாடுகள்லையும் அண்ட் டைரெக்டாக யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளான லாட்வியா, லித்வேனியா, போலாண்ட், இந்த மாதிரி நாடுகளில் அட்மிஷன்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ இந்த நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும் போது அவங்களுடைய ப்ரொஃபைல் இவாலுவேட் பண்ணிவிட்டு அவங்க ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் பார்த்துட்டு ஒரு கண்ட்ரி சொல்லுவோம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இவ்வளோ கண்ட்ரீஸில் ஒரு கண்ட்ரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நாங்கள் எப்போவுமே வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலியம் நிறைய பேருக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு கண்ட்ரி, ஒரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டியது நான் எப்போவுமே சொல்கிறேன், இந்த 6 பேராமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். இப்போ வந்து அவங்க நியூ லைஃப் அப்ராட் மூலிமா அட்மிஷன் போட்டால் தான் இந்த 6 பேராமீட்டர்ஸும் கிடையாது. ஆல்ரெடி வேறு நிறுவனத்தில் போய் கவுன்சிலிங் எடுத்திருக்காங்க, வேறு நிறுவனத்து மூலிமா ஏதாவது ஒரு கண்ட்ரி, ஒரு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட்டாலும் நான் சொல்கிற இந்த 6 பேராமீட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது நல்லது. இப்போ அந்த 6 பேராமீட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது வந்து கண்டிப்பாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ஒரு கண்ட்ரி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகக்கூடியது அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இப்போ தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா அப்படிங்கிறது கட்டாயம் பார்க்கணும். ஏன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு அடிக்கடி சொல்லிட்டோ இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் தான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஆகட்டும், அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ்,
அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டைரெக்டாக வந்து அந்த என்எம்சி ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அண்ட் எம்பசியோட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கக்கூடியதுனால நம்ம ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம போய் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ் டிகிரி அப்படிங்கிறது ஃபஸ்ட் இயர்லேருந்தே டைரக்ட் எம்பிபிஎஸ்ஸா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு சில நாடுகளில் டைரக்ட் எம்பிபிஎஸ் இல்லாமல் இன்டைரக்ட் எம்பிபிஎஸ், அதாவது முதல் வருஷத்துலேருந்து பேசிக் சயின்ஸ் இப்போ பிஎஸ் படிக்கணும், படிச்சுட்டு அப்புறம் வந்து எம்பிபிஎஸ்க்குள்ளே போகணுன்னு இருக்கும். பட் என்எம்சி வந்து ரெகுலேஷன்ஸ் அது அனுமதிக்கிறது கிடையாது. என்எம்சி ரெகுலேஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் படிக்கிறது ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் படிக்கிறப்போ 54 months ஆஃப் மெடிசன் சப்ஜெக்ட்ஸ், அதாவது 4.5 வருஷம் 54 மாதம் நீங்கள் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸான நான் சொன்ன மாதிரி அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிக்கணும். ஸோ டைரெக்டாக அந்த மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 12 months ஆஃப் இன்டர்ன்ஷிப், நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி எந்த கண்ட்ரியில் போகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலேட் ஆகிருக்க ஹாஸ்பிட்டலில் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் வந்து இருக்கணும். இது வந்து என்எம்சியோட ரெகுலேஷன்ஸ். ஸோ டைரக்ட் எம்பிபிஎஸ்ஸா அண்ட் என்எம்சி சொல்கிற இந்த வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கா அந்த யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் டிகிரி நீங்கள் போகிறப்போ அப்படின்னு பார்க்கணும். மூணாவது பேராமீட்டர், நம்ம போய் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியோட ரெக்கக்னிஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ரெக்கக்னிஷன்ஸ் அப்படின்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO வந்து அவங்க லிஸ்ட் அவுட் ஆயிருக்காங்களா. என்எம்சி வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன், இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இதில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்காங்களா. WDMSல வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கா. USMLE, PLAB, அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் எடக்ஷன் டைரக்டரி, ஃபைமர், இதெல்லாம் ரெக்கக்னிஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். என்ன அப்படின்னா என்எம்சி வந்து 2021 ஒரு ரூல் போட்டாங்க. அதுபடி வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தால் இந்தந்த லிஸ்ட் அவுட் ஆகிருக்கிறதுலாம் ஃபுல்ஃபில் பண்ண சொன்ன மாதிரி 54 months இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கிர்கிஸ்தானில் வந்து ரீசண்டாக அந்த கண்ட்ரியோட லோக்கல் அந்த ஸ்டேட் ரெகுலேஷன்ஸே ஃபுல்ஃபில் பண்ணாத ஒரு 13 யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிற இதெல்லாம் போய் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு யூனிவர்சிட்டி சொல்கிறேன்னா அந்த யூனிவர்சிட்டி வந்து WHO போய் போட்டு பார்த்தாலும், என்எம்சியில் போய் போட்டு பார்த்தாலும், WDMSல போட்டு பார்த்தாலும் அந்த யூனிவர்சிட்டி நேம் இருக்கணும். நாங்கள் அது வரப்பவே அவங்களுக்கு அது சொல்லி தான் அனுப்போம். ஸோ இந்த வந்து அக்ரிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணணும். செக் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம அந்த யூனிவர்சிட்டி வந்து போகிறது வந்து நல்லது. நாலாவது, நம்ம போய் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் 6 வருஷம் இப்போ மருத்துவ படிப்பு படிக்கிறோம்னா கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மீடியம் இருக்கணும். இப்போ சில நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து அடிஷ்னலாக ஒரு ஃபர்ஸ்ட் 2 years இங்கிலீஷ் மீடியம், அடுத்த ஒரு 4 years வந்து அந்த நாட்டு மொழியில் படிக்கணும்னு சொன்னாங்கன்னா நம்ம என்எம்சி ரெகுலேஷன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் தான் என்எம்சி ரெகுலேஷன்ஸ்குள்ளே ஃபிட் ஆவீங்க. ஸோ 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் தானா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கிறது அட்வைசபிள். அஞ்சாவது, இப்போ படிப்பு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு யூனிவர்சிட்டி போகிறோம்னா அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே ஹாஸ்டல் இருக்கா, இல்லை நியர்பையாவது இருக்கா, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கா. அதே போல் மெஸ் ஃபுட், அதாவது இந்தியன் ஃபுட் அங்கே அவைலபிளாக கிடைக்குமா அப்படிங்கிறது செக் பண்ணும். சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஒரு இடத்துல, ஹாஸ்டல் ஒரு தூரமாக ஒரு காட்டுக்குள்ள, அது ட்ராவல் பண்ணி ஒரு 1/2 hour 1 hour போகிற மாதிரி. அதே போல் மெஸ்ஸுக்கு ஃபுட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ நம்ம போய் பண்ணக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கேம்பஸ்க்குள்ளே இருக்கா, இந்தியன் ஃபுட் கிடைக்குதா, இல்லை அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இந்த 5 பேராமீட்டரை விட முக்கியமான ஒரு பேராமீட்டர் ஒரு நிறுவனம். இப்போ ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து இந்தியன் லைசன்ஸ் இருக்கா, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸ் இருக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட் லைசன்ஸ் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்தியன் எம்பசியில் அவங்க லிஸ்ட் அவுட் ஆயிருக்காங்களா, அவங்களுக்கு எவ்வளோ சீட் ஷேரிங் இருக்குது, எத்தனை வருஷமா இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க ட்ராக் ரெக்கார்டு என்ன, இதெல்லாம் வந்து சரி பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3rd year 4th year படிக்கிற ஸ்டூடெண்ட்டே, அந்த பையனே வந்து இல்லை ஒரு பொண்ணோ வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவனோ மாணவியோ தான். ஆனால் அவங்க வந்து இங்கே வந்து அவங்க ஊரில் நெய்பர்ஸ் யாரோ ஒருத்தரை ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கூட்டிகிட்டு போகிறது. ஸோ ஸ்டூடெண்ட்டே வந்து ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு ரெக்ரூட் பண்ணுறது. அண்ட் இன்னைக்கு அதிகமான நிறையா பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
1 லட்ச ரூபாயில ஒரு நாட்டில் போய் படிக்கலாம், 1.5 லட்ச ரூபாயில ஒரு நாட்டில் போய் படிக்கலாம் அப்படின்னு நிறைய ரீல்ஸ் நிறைய இதெல்லாம் வரனால எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்றது இல்லை, ரிசர்ச் பண்ணணும். பண்ணி இந்த கண்ட்ரியில் இல்லை இந்த யூனிவர்சிட்டியில் போகிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், ப்ளஸ் நம்ம போகக்கூடிய வந்து ஆட்கள் வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, நமக்கு அந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அங்கே யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு, அங்க வந்து அவங்களுக்கு டெம்பரரி ரெசிடென்ட் பெர்மிட் வாங்கி கொடுக்கணும், சில நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ அது ஒரு நிறுவனத்தினால தான் வந்து அது ப்ராப்பரா பண்ண முடியும். இந்த ஸ்டூடெண்ட் 4 வருஷம் 5வது வருஷம் படிச்சுட்டு அவங்க திருப்பி இந்தியா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் அங்க வந்து சர்வே பண்றது கஷ்டம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை ஹாஸ்டலில் ஒரு ஹெல்ப் வேணும், இல்லை எம்பசியில் டாக்குமெண்டேஷனுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், விசா ரெனுவலுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு நிறுவனம் இருந்தால் தான், ஒரு கன்சல்டன்சி மூலமா போனாதான் கண்டிப்பா இருக்கும். தனி ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட் 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டு போனா அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வரும். ஏன்னா அவங்க 2 இயர்ஸ்ல முடிச்சிட்டு வந்துருவாங்க, இவங்க போகும்போது கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எக்ஸ்போஷர் இருக்கு. அவங்களே ஒரு மருத்துவ படிப்பு படிக்க, ஒரு டாக்டர் படிக்க போறப்போ அவங்களுக்கு அதுக்கான வேலைகள் விட்டுட்டு இது அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க போகணும். ஸோ அது வந்து நியூ லைஃப் ஃபெப்ரோட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 16 வருடங்களாம் நாங்கள் சொல்ற இந்த அத்தனையும் வந்து எல்லா சர்வீசஸும் லைக் இந்த 6 பேராமீட்டர்ஸ்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஒரு யூனிவர்சிட்டியில இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து டாக்டர்ஸா உருவாக்கி இருக்கோம். ஸோ எங்களோட ட்ராக் ரெக்கார்ட் ஆகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஸோ நான் இது நியூ லைஃப் ஃபெப்ரோட் மூலியமா போகிறப்போ உங்களுக்கு இன்னும் எளிதா இருக்கும் எல்லா ப்ராசஸ்ன்னு சொல்ல வர. ஸோ வேற யார் மூலியமா போக ட்ரை பண்ணாலும் இல்லை அட்மிஷன்ஸ் போட்டிருந்தாலும் இந்த கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, 6 பேராமீட்டரையும் ஃபிட் ஆகுறாங்களான்னு பார்த்துக்கிறது அட்வைசபிள். இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வருஷம் சொல்லிட்டு வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா வெளிநாட்டில் போய் மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், ஆனால் அது எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு ப்ராப்பரானதாக இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஓகே. இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 6 பேராமீட்டர் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இது மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இப்போ என்னன்னா ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க, அவங்க படிச்சு முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா குவாலிஃபைங் எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாஸ் பண்ணவே முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், இப்போ ரீசெண்டாக வந்து எஃப்எம்ஜி வந்து ரிசல்ட்டும் வந்துருந்தது. எஃப்எம்ஜி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் 2 முறை நடத்துகிறாங்க. ஸோ ஜூன் மந்த்தும் டிசம்பர் மந்த்தும் நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 300 மார்க்ஸ்க்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 150 மார்க்ஸ் எடுத்தாலே போதும், பாஸ் மார்க் தான். நீட் மாதிரி மைனஸ் மார்க்ஸ்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போகிறாங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி ஒரு கண்ட்ரியை தாண்டி அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவல் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் போய் படிக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்தியாவில் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதே தான் வெளிநாட்டில் படிக்கிறோம். ஸோ நீங்கள் போய் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து எஃப்எம்ஜி எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19 சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணும். லைக் அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி, ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, பீடியாட்ரிக்ஸ், சைக்காட்ரிக், ஆப்தமாலஜி, ஆர்த்தோபெடிக், சர்ஜரி, இந்த மாதிரி 19 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கவர் பண்ணும். அந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய கிளினிக்கல் அண்ட் நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷமோட சர்வே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் படிச்சுட்டு வந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரஷ்யாவில் படிச்சுட்டு வந்தவங்க பாஸ் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கசகிஸ்தானில் வந்து ஒரு 25% பீப்புளும், உஸ்பெகிஸ்தானில் வந்து ஒரு 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க எஃப்எம்ஜியில். சர்பியாவும் ஆகட்டும் இல்லை போஸ்னியா இப்போ தான் வந்து அப்கமிங் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அதுக்கு அவேர்னஸ் வந்துட்டுருக்கு அப்படின்றனால. ஸோ எஃப்எம்ஜி வந்து அஃப்கோர்ஸ் 16 வருஷங்கள் அனுபவத்தில் இருக்கிறனால அண்ட் எங்களுடைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கனால நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தேவை. அண்ட் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வெறும் புக் லேர்னிங் மட்டும் இல்லாமல் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே போய் படிச்சுட்டு வந்து ப்ளஸ் அடிஷ்னலாக இவங்களுடைய இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தான் தேவை. ஸோ கண்டிப்பாக எல்லாருனாலையும் பாஸ் ஆக முடியும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் எழுதுறாங்க. எஃப்எம்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் தராங்க, அதுக்குள்ளே அவங்க கிளியர் பண்ணணும். ஸோ அது வந்து என் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் கூட அவங்க எழுதுறாங்க. அதனால் மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ரிசல்ட்ஸில் 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கண்ட்ரி நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. பிலோ 150 எடுத்தா பாஸ், 150 to 180 எடுத்துட்டு இருந்தாங்க முதல்லலாம். இப்போல்லாம் 200 and above எல்லாம் எடுத்திருக்காங்க. ஓகே மேம், ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் மேம். நேயர்களே, நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வழங்கும்
வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறதா இங்க தான். நிலத்து நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கு கையில லைட்டா கீரியா இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்க தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். கட்டு பம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்ந்து மேம் கிட்ட நம்ம பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் மூலமா வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஃபீட்பேக் வீடியோவை பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன். இப்போ நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ வாஸோட மெயின் பில்டிங்ல இருக்கேன் சர்பியாவில். இந்த யூனிவர்சிட்டி பத்தி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் மீடியம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொல்றதை விட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். உங்க பேரு? சாந்தினி பாலகணபதி. தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். இந்த யூனிவர்சிட்டி பத்தி நம்ம சொல்லணும்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். இங்க ப்ரொஃபசர்ஸ்ல இருந்து இந்த சிட்டில இருக்க சர்பியன் எவ்ரிவன் ஆர் லைக் கோஆபரேட்டிவ். அது மட்டும் இல்லாம இந்த என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி லைக் காம் பீஸ் என்விரான்மெண்ட். உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரொஃபசர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா லைக் சார் சொன்ன மாதிரி ஃபுல் இங்கிலீஷ் மீடியமில் தான் கிளாஸஸ் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்பப்போ வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது எந்த டைம் வேணால் நம்ம ப்ரொஃபசர்ஸ்க்கு மெயில் பண்ணலாம். தே வில் ரெஸ்பாண்ட் அஸ் லைக் இமீடியட்லி. அவங்க வந்துட்டு டீச்சிங்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் யூனிவர்சிட்டி. மேம், இப்போ இந்த குவாலிஃபைங் எக்ஸாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்தியாவுக்கும் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கும் ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா வெளிநாடு அப்படின்னாவே பேரண்ட்ஸ் மைண்டில் என்ன இருக்கும்னா ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் அவங்களோட திங்க் அப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விட நான் சொல்கிற கண்ட்ரீஸ் ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே, இப்போது கண்ட்ரீஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா, சர்பியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், போஸ்னியா, ஜார்ஜியா இந்த மாதிரியான நாடுகளில் போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரலாம். இங்கே ஒவ்வொரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து மாறுபடும். அதே போல் இப்போ ரஷ்யா எடுத்துட்டிங்கன்னா அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டியே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு ப்ரீஃபாக பார்க்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதிகமாக நம்ம ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு எடுக்கிறோம் அப்படின்னா ரஷ்யாவில் போய் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெடிசன் உருவாக்குற இடம், மெடிசன் கண்டுபிடிக்கிற ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு மருத்துவ படிப்பு படித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கெடாவர் லேர்னிங், அனாட்டமி லேர்னிங், கெடாவர் லேர்னிங் இருக்கக்கூடிய வந்து நாடுகளில் வந்து சில நாடுகள் தான். அதில் வந்து ஒன்று ரஷ்யா. ஸோ ரஷ்யாவில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன் கவர்மெண்ட்டே வருஷம் 2 மில்லியன் ரூபிள்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து யூனிவர்சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய லேப்ஸு, லைப்ரரிஸு, அனாட்டமி பில்டிங்ஸு இதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கெடாவர் லேர்னிங் சொன்னீங்க, அது எந்தெந்த நாட்டில் கெடாவர் லேர்னிங் இருக்குது? இப்போ கெடாவர் லேர்னிங் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெடாவர் அப்படின்னா அந்த ஹியூமன் டெட் பாடிஸில்
படிக்கக்கூடியது. ஸோ இந்த கெடாவர் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரஷ்யாலேயும் செர்பியாவில் மட்டும்தான் இருக்குது. மற்ற நாடுகளான வந்து ஜார்ஜியா, போஸ்னியா, செர்பியா தவிர்த்து ஜார்ஜியா, போஸ்னியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான்லாம் கெடாவர் லேர்னிங் கிடையாது. வெறும் ரஷ்யாலேயும் செர்பியாவில் மட்டும்தான் கெடாவர் லேர்னிங் இருக்குது. இந்த கெடாவர் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டைரெக்டாக போய் அதை டைசெக்ட் பண்ணி அது இருக்கக்கூடிய வந்து டிஷ்யூ ஆகட்டும், அது எல்லாமே வந்து அந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸ், ஈவன் பிரெயின், ஹார்ட், அந்த மாதிரி தனித்தனி அந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் வந்து அவங்க டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரஷ்யாலேயும் செர்பியாவில் மட்டும்தான் இருக்குது. அதே போல் இந்த அனாட்டமி லேர்னிங், கிளினிக்கல் எக்ஸ்போஷரும் இங்கே அதிகமாக இருக்குது. மற்ற நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் பாடிஸ், மேனிக்வின்ஸ், பிளாசினேட்டட் பாடிஸில் தான் வந்து சொல்லி தருவாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு டச் பண்ணி ஒரு நர்வ் அவங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த வந்து எலக்ட்ரிக் இது மூலிமா தான் ஃபீல் பண்ண முடியும். பட் வேற நம்ம ஒரு கெடாவரில் வந்து டைசெக்ட் பண்ணி படிக்கிறப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்போஷர் வந்து ஜாஸ்தி. ஸோ இந்த கெடாவர் லேர்னிங் வந்து வெறும் ரஷ்யாவில், செர்பியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமாக வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு MBBS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெடாவர் லேர்னிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்றனால அது வந்து இந்த நாடுகளில் தான் இருக்குது. ஸோ இப்போ ரஷ்யாவில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கெடாவர் ஆகட்டும், இந்த அனாட்டமி பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யாவில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 செக்மெண்ட் இருக்குது. லோ பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டிஸ், மீடியம் பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டிஸ், ப்ரீமியம் பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டிஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல், அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு பொறுத்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்களோட கன்சர்ன் வெறும் எக்கனாமிக்கலாக இருக்கணும், அட் த சேம் டைம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பெஸ்ட்டாக இருக்கணும், இந்தியா வந்தால் வேலிடாக இருக்கும் வேறு எந்த நாட்டுக்கு போனாலும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எக்கனாமிக்கலாக லோ பட்ஜெட்டடாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இதோட டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,90,000 ரூபிள்ஸ் தான் வரும். பிஸ்கோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இதோட டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,50,000 2,50,000 ரூபிள்ஸ் தான் வரும். இப்போது செவஸ்டோபோல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இதோட டியூஷன் ஃபீஸ் ஒரு 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2,85,000 ரூபிள்ஸ் தான். ஸ்வித்திகா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இதோட டியூஷன் ஃபீஸ் 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா 3 lakh ரூபிள்ஸ் தான். ஓரல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இதோட டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,20,000 ரூபிள்ஸ். இந்த டியூஷன் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் 2 தவணையாக கட்டிக்கலாம், 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தது மிடில் பட்ஜெட் இருக்குது, மீடியம் பட்ஜெட் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த மீடியம் பட்ஜெட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உல்யான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3,40,000 ரூபிள்ஸ் இருக்குது. அதே கபர்தினோ பல்கேரியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸ் வந்து 3,60,000 ரூபிள்ஸ் வருது. கிரோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதுவும் 3,60,000 ரூபிள்ஸ் வருது. ஸோ இந்த மீடியம் பட்ஜெட் இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கேயும் இந்த யூனிவர்சிட்டியோட டியூஷன் ஃபீஸு 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் தாராளமாக கட்டிக்கலாம். சில பேர் வந்து ப்ரீமியம் யூனிவர்சிட்டிஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபார் ஈஸ்டர்ன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,50,000 ரூபிள்ஸ் வருது. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இதோட டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னாரு உங்களுக்கு 4,62,000 ரூபிள்ஸ் வருது. கசான் ஃபெடரல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸ் இந்த வருஷம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டட் வைஸாக லோ பட்ஜெட்டட், மீடியம் இது இருக்குது. அண்ட் இந்த லோ பட்ஜெட்டோட யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போடுறாங்க. டோட்டலாக லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க ரஷ்யாவுக்கு மட்டும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான், ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் கர்வ் பேசிஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நிறையா சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக வந்தாங்கன்னா இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ டிலே ஆகி வந்தாங்கன்னா அந்த டைமில் எந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், அதில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கோ அதில் மட்டும்தான் நம்மளால அட்மிஷன்ஸ் வாங்கி தர முடியும். இப்போ நான் சொல்கிற இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாராளமாக நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா மற்ற நாடுகளில் விட இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், நல்ல ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான். இப்போ அடுத்தது செர்பியா எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம யூரோப்பில் போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும். ஸோ டைரெக்டாக யூரோப் போக முடியாதவங்களுக்கு இது வந்து ஒரு பாத்வே. ஸோ செர்பியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட்னு சொல்லலாம் செர்பியா. ஸோ அதிகமான சயின்டிஸ்ட் அங்கேருந்து உருவாக்கி வந்திருக்காங்க. ஸோ இங்கே செர்பியாவில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 70% ஆஃப் த லோக்கல் பீப்புள் இங்கிலீஷில் பேசுவாங்க. அண்ட் கிளினிக்கல் ட்ரைனிங் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. கெடாவர் லேர்னிங் இங்கே இருக்குது. அண்ட் இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொத்தமாக 4 யூனிவர்சிட்டி இருக்குது. 4 யூனிவர்சிட்டியுமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேட், இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8,000 யூரோஸ் வரும். இதே யூனிவர்சிட்டி ஆஃப் நோவி சாட்,
இதோட டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,000 euros வரும். யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்கோவாஸ், இந்த 2 யூனிவர்சிட்டியோட டியூஷன் ஃபீஸ் வந்து வருஷம் 6,000 euros, 6,000 euros வரும். ஸோ இங்கே நம்ம சர்பியாவில் போய் படிக்கிறப்ப என்னென்னா இந்த யூனிவர்சிட்டி ஃபீஸ் எல்லாமே 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செர்பியா போகிறப்போ டைரெக்டாக ஒரு பாத்வே, யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஜெர்மனி இல்லை வந்து இட்டாலி அந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து போகணும் அப்படின்னா இது ஒரு பாத்வே. ஸோ சர்பியா நிறைய பேர் வந்து இப்போ அப்கமிங்காக ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ சர்பியாவில் போய் தாராளமாக படிச்சுட்டு வரப்போ யூரோப்பியன் டிகிரி கிடைக்குது. அதனால அங்கே வந்து யூரோப் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம், பொலாக்னா ப்ராசஸ் இருக்கிறனால நிறைய மாணவர்கள் வந்து சர்பியா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ இதே போஸ்னியாவில் போய் தாராளமாக படிக்கலாம். போஸ்னியாவில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. பாஞ்சாலுக்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா இருக்குது, ஈசரவையோ யூனிவர்சிட்டி இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா பார்த்தீங்க அப்படின்னா 4,600 euros வருது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபாய் பக்கம் வருஷம் டியூஷன் ஃபீஸே வருது. அதே போல் யூனிவர்சிட்டி ஈசரவையோ பார்த்தீங்க அப்படின்னா 3,650 euros வருது. இது வந்து நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய் வருது. இங்கே அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் தாராளமாக வாங்கி தரலாம். இப்போது கசகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கசகிஸ்தான கசாக் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் போய் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இயர்லி வந்து கிட்டத்தட்ட 5 lakhs டியூஷன் ஃபீஸ் வரும். இதே வந்து சவுத் கசாக் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இல்லை வெஸ்ட் கசாக் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே வந்து 4 லட்ச ரூபாய் வருஷம் டியூஷன் ஃபீஸ் வரும். இப்போ கிர்கிஸ்தானில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 13 யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து லோக்கலாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சில யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட் வந்து கிர்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தாராளமாக போகலாம். அங்கே போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வந்து கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபாய் டியூஷன் ஃபீஸ் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு உஸ்பெகிஸ்தானில் வந்து கொஞ்சம் டைமாக வந்து லாஸ்ட் ஃபியூ மந்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு மேலே வந்து அவங்க இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டஸ்கின் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, புகாரா, சமர்கந்தோட அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் வந்து கிளியரான ஒரு ரிசல்ட் தெரியல. பட் ஆனாலும் நிறைய அட்மிஷன்ஸ்க்கு வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ டஷ்கின் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இயர்லி டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $3,600 வருது. அதே வந்து சமர்கந்த் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆகட்டும் இல்லை புகாரா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 3,200 euros வருது. இது நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் பக்கம் டியூஷன் ஃபீஸ் வரும். ஸோ இதுதான் டியூஷன் ஃபீஸோட எக்ஸாக்டான பிக்சர். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா தாராளமாக எந்த கண்ட்ரி எந்த யூனிவர்சிட்டி அவங்களுக்கான அந்த ரிசல்ட் கொடுப்போம். ஓகே. இப்போ நீங்கள் நிறைய கண்ட்ரியோட ஃபீஸ் பற்றி சொல்லும்போது சொன்னீங்க ரஷ்யாவில் 2 lakhs இருந்தாவே போதும் படிச்சுக்கலாம். இப்போ பேரண்ட்ஸ்க்கு இருக்க டவுட் என்னன்னா இங்கே 2 lakhsன்னு சொல்கிறாங்க, அங்கே போனால் மறுபடியும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குவாங்களோ அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஷியோரா ரஷ்யாவில் 2 lakhsக்கு மெடிசன்ஸ் படிக்கலாமா? இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி ஒரு கண்ட்ரி அப்படின்னா நாங்கள் வந்து அந்த டைரெக்டாக ஒரு சில யூனிவர்சிட்டிஸோட அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நியூ லைஃப் அப்ராட் நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. இந்த யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த யூனிவர்சிட்டி இப்போ நான் 2 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு இப்போ இங்கோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அது 1,92,200 தான் டியூஷன் ஃபீஸு. அதே பிஸ்கோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 2,50,000. இப்போ நான் சொல்கிற இந்த ரூபிள்ஸ் இந்த யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் நான் எந்த யூனிவர்சிட்டி சொல்கிறனோ அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட் போய் இப்போ இங்கோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டினா .ruன்னு முடியும். அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணாங்கன்னா என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கணும் அதுதான் இருக்கும். ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எதுவுமே சொல்கிறதில்ல. டியூஷன் ஃபீஸ் வந்து ஸ்டாண்டர்டு தாங்க. ஸோ நம்ம எந்தில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூஷன் ஃபீஸ் 2 லட்ச ரூபாய் இல்லாமல் அவங்களுக்கு அடிஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டலுக்கும் சாப்பாடு செலவுக்கும் இருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னா ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த யூனிவர்சிட்டிஸ் ரஷ்யாலெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்டல், ப்ரைவேட் ஹாஸ்டல் 2 இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷம் 20,000 ரூபிள்ஸ் வரும். ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 25,000லேருந்து 30,000 ரூபா வருஷம் ஹாஸ்டலுக்கே அவ்வளோதான் செலவு பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்டலுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே 80,000 ரூபிள்ஸ். ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 rupees வரும். ஸோ இங்கேயே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 60,000லேருந்து 70,000 வரைக்கும் வருஷம் மிச்சப்படுத்தலாம் கவர்மெண்ட் ஹாஸ்டல் போனால். இப்போ மெஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளே சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து வருஷம் வந்து ஒரு 30,000 ரூபாய் இருந்தால் போதும். அதே அங்கே இருக்கக்கூடிய மெஸ்ஸில் சாப்பிட்றோம் அப்படின்னா வருஷம் 1,30,000 ரூபாய் வரும். அப்போ இந்த 1 லட்ச ரூபாய்
ஸோ நம்ம ஹாஸ்டலில் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 மிச்சப்படுத்துகிறோன்னா 6 வருஷத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா மிச்சப்படுத்தலாம். அதே மெஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்னா 6 லட்ச ரூபா. டோட்டலாக உங்களோட பேக்கேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 லட்ச ரூபா மிச்சப்படுத்த முடியும். ஸோ டியூஷன் ஃபீஸ் ஸ்டாண்டர்ட் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் இப்போ நிறையா கன்சல்டன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட செல்ஃப் பெனிஃபிட்டுக்காக ஃபர்ஸ்ட் இயர் கம்பல்சரி ப்ரைவேட் ஹாஸ்டல் தான் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் இயர் கம்பல்சரி அந்த மெஸ்ஸில் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் பேசிக்காக வந்து சீக்கிரம் அட்மிஷன் போடுங்கன்னு ஏன் புஷ் பண்ணுறோன்னா, நான் சொல்கிற இந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ் ஆகட்டும், அட்மிஷன்ஸ் ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் சீக்கிரம் ஃபில் ஆயிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் வந்தால் எங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்டல் கொடுக்க வேண்டியதான் போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் வரப்பவே வந்து நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நம்ம எப்படி பணம் மிச்சப்படுத்தலாங்கிறது சொல்லிட்டேன். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்டல் சூஸ் பண்ணால் சீக்கிரம் வந்தால் தான் எங்கனால அந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல் அட்மிஷன்ஸ் வாங்கி தர முடியும். ஸோ வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இப்போ நான் அந்த 2 லட்ச ரூபாயில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொன்னேன்னா, நீங்கள் 6 வருஷம் இந்த டியூஷன் ஃபீஸு நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்டலு சமைச்சு சாப்பிட்றாங்க, அண்ட் இங்கேருந்து போகக்கூடிய ட்ராவலு, வருஷத்துக்கு ஒருக்கா லீவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செலவெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து ரஷ்யாவில் போய் படிக்கிறப்போ இந்த இங்கூர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னா ஒரு 26 lakhsலேருந்து ஒரு 28 lakhsக்குள்ளே முடிச்சிடலாம் கம்ப்ளீட் 6 years அவங்களுடைய டாக்டர் படிப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா போது எங்ககிட்ட கவுன்சிலிங் வரும்போது நாங்கள் வந்து என்ன பேக்கேஜ் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு எழுதி தருவோம். இது மற்ற இடத்துக்கு கூட கம்பேர் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கோ அதுதான், இதுலேருந்து அடிஷ்னலாக எதுவும் வராது. ஸோ டியூஷன் ஃபீஸ் ஸ்டாண்டர்ட், அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபுட்டு இதெல்லாம் மட்டும்தான் இருக்கும். இதே வந்து பிஸ்கோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு 28லேருந்து 30க்குள்ளே தான் வரும். ஸோ நான் சொல்கிற இந்த லோ பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், 6 வருஷத்துக்கு சேர்த்து 25 லட்சத்துலேருந்து 32 லட்ச ரூபாய்க்குள்ள 6 வருஷம் படிப்பு இருக்கிற மாதிரி யூனிவர்சிட்டியோட பட்ஜெட் தான் கொடுக்குறேன். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கண்ட்ரி, அது தகுந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் கேட்ட மாதிரி அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ கிராஸ் செக் பண்ணலாம். அண்ட் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கன்சல்டன்ஸே அந்த யூனிவர்சிட்டி பேரில் .com .in வெப்சைட்ஸ் இருக்கும். அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் ஃபேக் வெப்சைட்ஸ், அதில் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. எந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட் ஆர்யூன்னு முடியும் ரஷ்யானா, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட் இருக்கு, அதில் போய் நம்ம செக் பண்ணுறது தான் உங்களுக்கு வேணும். அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால், இப்போ எனக்கு இந்த யூனிவர்சிட்டியோட எக்ஸாக்ட் ஃபீஸ் தெரியல அப்படின்னாலும் டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய பேருக்கு நேரில் வர முடியலனாலும் ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன்ஸ் ஓவர் ஃபோனும் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா அங்கே நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்க டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. கவுன்சிலர்ஸான எனக்கும் சாருக்கு கனெக்ட் பண்ணுவாங்க, நாங்கள் அவங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். இந்தியாவில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் போய் நீங்கள் டொனேஷன்லாம் கொடுத்து பண்ணுறதை விட நான் சொல்கிற இந்த நாடுகள் கூட யூனிவர்சிட்டிஸ் போகிறப்போ கண்டிப்பாக ஃபீஸ் வந்து கம்மி தான். ஓகே மேம், இப்போ வந்து ஃபாரின்ல போய் படிக்க அந்த கண்ட்ரியில் கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னங்கிறத பற்றி சொன்னீங்க. 2 lakhsல கூட படிக்கலாம் அப்படின்னு கூட சொன்னீங்க. அப்புறம் குறைந்த செலவுல எப்படி மெடிசின்ஸ் படிக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னா அடிஷனல் ஏதாவது லாங்குவேஜ் கத்துக்கணுமா? ஏன்னா தமிழ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது அடிஷனலா கத்துக்கணுமா? அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க? இப்போ ஜென்ரலாக வந்து நான் சொல்கிற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் என்எம்சி கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம 6 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அதுதான் என்எம்சியோட கைட்லைன்ஸோ. திருப்பி வந்து எஃப்எம்ஜி எழுதணும்னா அது ஒன்று தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போது அடிஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னா ஐஎல்ஸ், டோஃபெல் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா போகிறாங்கன்னா 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியமில் தான் படிப்பாங்க. ஆனால் அடிஷ்னலாக ஒரு சப்ஜெக்ட் ரஷ்யன் லாங்குவேஜ் இருக்கும் ஃபஸ்ட் இயர்லேருந்து. இப்போ ஃபஸ்ட் இயர் பேசிக்ஸ் ரஷ்யன்லேருந்து போவாங்க. எவ்ரி இயர் அவங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும். இது எதுக்கு அடிஷ்னல் லாங்குவேஜ் அங்கே போய் தான் படிப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போய் ஒரு பேஷண்ட் கிளினிக்கல் ரொட்டேஷன் போகிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பேஷண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறப்போ லோக்கல் லாங்குவேஜ் அவசியம். கண்டிப்பாக. இல்லை ஒரு ஷாப்பிங் போனாங்கன்னு தேவை, அதுக்கு மட்டும்தான் தவிர்த்து மற்றபடி இங்கேருந்து போகிறப்போ வந்து அவங்களுக்கு அங்கேயே வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த கரிக்குலமாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பேஷண்ட்ஸ் கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன எத்தனை நாளாக உங்களுக்கு இந்த தொந்தரவு, உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்ற அந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அண்ட் நான் சொன்ன மாதிரி ரஷ்யாவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெடாவர் லேர்னிங்கோட சேர்ந்து கிளினிக்கல் ப்ராக்டிஸ் வந்து எக்ஸ்போஷர் அதிகம். ஸோ பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப அந்த பேஷண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் லாங்குவேஜ் தவிர்த்து. இப்போ தமிழ் மீடியத்துலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் எங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நிறைய தமிழ் மீடியத்துலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம். அவங்கெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியோட டாப் லிஸ்ட்டில் வந்து டீன்ஸ் ஆஃபீஸ் நோட்டீஸ் போர்ட்லேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இருந்திருக்கு. தமிழ் மீடியத்துலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ தமிழ் மீடியத்துலேருந்து வரவங்களும் வந்து நல்ல டாப் ஸ்டூடெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்போ கவுன்சிலிங் வராங்க. அப்போ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு தெரியும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது. இன்கேஸ் அவங்களுக்கு அடிஷ்னலாக சப்போர்ட் வேணும்னா அதுக்கான கோச்சிங் இருக்கக்கூடிய பீப்புளும் இருக்காங்க நம்மக்கிட்ட. அவங்கள காண்டாக்ட் பண்ணி தருவோம். ஸோ போகிறதுக்குள்ளே அவங்க கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் மேம். நேயர்களே, நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பை தொட்டி வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறது தான் இங்கே தான். நிலத்தடி நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்து தான் ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதுனா ஒன்றுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். வாராண்டி வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். வியாழக்கிழமை நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்ந்து நம்ம மேம் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் மூலமா வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஃபீட்பேக் வீடியோவை பார்க்கலாம். என்னோட பேர் தமிழரசி. நான் தென்காசி தமிழ்நாடுல இருந்து வரேன். ஓகேம்மா, ஹாஸ்டல் இங்கிருந்து உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? ஹாஸ்டல் வந்து 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ். நம்ம பஸ் டாக்ஸி புக் பண்ணி போய்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஹாஸ்டல் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க? ஹாஸ்டல்ல ஃபுட்டு, பிளாங்கெட் எல்லாம் நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாமே செஞ்சு தருவாங்க. வாட் எவர் வி நீட். ஓகேம்மா, நியூ லைஃப் அப்ராட் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க? ஆக்சுவலா எங்களுக்கு பாஸ்போர்ட் விசா ப்ராசஸ்ல இருந்து இங்க வந்து டிஆர்சி எல்லாமே அப்ளை பண்றதுல இருந்து ஈவன் ஹாஸ்டல் கூட எல்லாமே புக் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. So you're completely satisfied with the service? Yes sir, happy with this university. Thank you. வாங்க தொடர்ந்து நம்ம மேம் கிட்ட பேசலாம். மேம், இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி சொன்னீங்க. இவ்வளோ ஃபீஸு 2 lakhs சம்திங் எல்லா விஷயமும் சொன்னீங்க ஃபீஸை பற்றி. இப்போ அந்த ஃபீஸை எங்கே பே பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபீஸை வந்து கன்சல்டன்சியில் பே பண்ணணுமா, இல்லை அங்கே அந்த கண்ட்ரிக்கு போய் அந்த யூனிவர்சிட்டியில் பே பண்ணுவாங்கிற டவுட் இருக்கும். இதை எப்படி மேம் கிளியர் பண்ணுறீங்க? இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யோசிக்கிறப்போ அதிகமாக இருக்குமோன்னே நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே வேண்டான்ருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி கட்டுறதுன்றது கன்ஃபியூஷன் தான். இப்போ முதல் வருஷம் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டலுக்கு, ஃபுட்டு, இதுக்கெல்லாம் என்னென்ன வருதோ, சில யூனிவர்சிட்டி சில கண்ட்ரீஸில் அந்த ஃபீஸ் என்ன வருதோ அதுக்கான கரன்சி கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேரி பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட
ட்ராவல் பண்ணி போய் அவங்களோட அங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறப்போ அந்தந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அங்கேயே ஃபீஸ் வந்து டைரெக்டாக பே பண்ணிடுவாங்க. சில கண்ட்ரி சில யூனிவர்சிட்டிஸில் டைரெக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் டியூஷன் ஃபீஸ். ஏன்னா நிறைய நிறுவனங்களில் கன்சல்டன்ஸ் கிட்ட கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அங்கே போய் ரீச் ஆகாமல் போயிடும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா இதுவே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலான்னு சொல்லியிருந்தேன். இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய எந்த கண்ட்ரிக்கு போகிறாங்களோ அந்த கண்ட்ரியோட யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்டுக்கே பண்ணிடலாம். சில டைம்ஸு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பேரண்ட்ஸ் அனுப்ப சொல்லிடுவோம் அமௌண்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் வித்ட்ரா பண்ணி கட்டிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் இயர் போகிறப்போ நிறைய பேருக்கு வந்து லோன் வந்து உடனே சேங்ஷன் ஆகாது. ஸோ அந்த லோனுக்கு வந்து சேங்ஷன் ஆகலை அப்படின்னா அவங்களோட ஓன் ஃபண்டுனா அது வந்து நிறைய பேருக்கு உடனே அந்த ஃபஸ்ட் இயர்க்கான அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆகக்கூடிய செலவு இருக்குது. ஏர்லைன்ஸ் டிக்கெட்ஸ் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ஆகலாம், முன்ன பின்ன ஆகலாம். டாலர்ஸ் ரேட் நம்ம பிளான் பண்ணது ஒன்றா இருக்கும், கிளம்புறப்போ ஒரு டாலர் ரேட் இருக்கும், இல்லை வந்து யூரோஸ் வேறு மாதிரி இருக்கும் அந்த கரன்சி ரேட். இதெல்லாம் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னா நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் அவங்களுக்கு அடிஷ்னலாக சில இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸும் சப்போர்ட் பண்ணி தருவோம். ஸோ அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்படி கேரி பண்ணிட்டு போகலாம். அப்போ பின்னாடி கட்டுறாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் பண்ணி தரும். இதுக்கு வந்து தேவையான பேங்க் லோன்ஸ் வேணாலும் பேங்க் லோன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியலாக கட்டுறப்போ அவங்களுடைய அமௌண்ட் கேரி பண்ணிட்டு போகலாம், இல்லை வந்து த்ரூ யூனிவர்சிட்டி அக்கௌண்ட் கட்டுறது தான் வந்து அட்வைசபிள். ஓகே மேம், மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் எப்படி இருக்கும் மேம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட் வேறையா இருக்கும், அவங்க போகிற கண்ட்ரியோ ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு கிளைமேட்டில் இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அடாப்ட் ஆவாங்க? ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு அது பெரிய பயம். ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க. ஐ மீன் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் அப்படிலாம் ஒப்பீனியன் கேட்குற ஐயோ அனுப்பாதாங்களாம் ரொம்ப குளிராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்னென்னா நாங்கள் வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணி போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக வின்டர் சீசனுக்கு தான் நம்ம போய் ஒரு யூனிவர்சிட்டியில் சேருவோம். ஸோ போகிறப்ப பார்த்தீங்கன்னா வின்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் வின்டர்லாம் இருக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கோல்டு கிளைமேட் வந்து பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டியிலே ஆகட்டும் அவங்க ஹாஸ்டலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் இங்கேருந்து போகிறப்போ அதுக்கு என்ன அவங்களுக்கு வந்து க்ளோதிங் தேவையோ அது சொல்லி தான் அனுப்புவோம். அண்ட் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற மாதிரி 4 சீசன்ஸ் தான். ஸோ ஆட்டம் வின்டர் ஸ்ப்ரிங் சம்மர் தான் இருக்கும். அது த்ரூ அவுட் இருக்காது, அந்த ஒரு 3 to 3.5 மாதம் இருக்கும். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கிளாஸஸ் போவாங்க, கிளாஸஸ் முடிச்சு ஹாஸ்டல் வருவாங்க. ஸோ அதனால் அது பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் யாரும் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனால சிக்காகி இந்தியா வந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரியே கிடையாது. அதனால் பயந்துக்க வேண்டாம். ஓகே மேம், இப்போ என்னன்னா அடுத்து என்னன்னா சேஃப்டி. இப்போ ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அங்கே இருக்க ஹாஸ்டல், அப்புறம் ஃபுட்டு அங்கே நம்ம கண்ட்ரி ஃபுட்டெல்லாம் கிடைக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். பேசிக்காக இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்தியாக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் அனுப்பணும்னாலே பேரண்ட்ஸ் ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. அதுவும் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்டே நிறைய பேரண்ட்ஸ் வீக்கெண்டானா போயிற மாதிரி ப்ராக்டிஸ் அண்ட் ரொம்ப பேம்பர்டாக தான் ஒரு அவங்க குழந்தைய வச்சுருப்பாங்க. ஸோ நியூ லைஃப் அப்ராட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையராக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து நாங்கள் வந்து ரொம்ப டேக் கேர், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து தான் டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் அவங்களுக்கு ஒரு கார்டியன் ரோல் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டல் அவைலபிளாக இருக்கா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்குள்ளே கேம்பஸ்க்குள்ளே ஹாஸ்டல், சில பேருக்கு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது, சில பேருக்கு ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ எது வேணுமோ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ்னால் அதுக்கு தேவையான மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த கேம்பஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸில் தான் அட்மிஷன்ஸ் வாங்கி தருவோம். சில யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கும் ஹாஸ்டலுக்கும் ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கேம்பஸ்க்குள்ளே இருக்க மாதிரி ஹாஸ்டல் அண்ட் அங்கே நம்மளோட பீப்புள் வந்து ஹாஸ்டலில் இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கன்னா ஹாஸ்டலில் நிறைய யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட் அந்த ஹாஸ்டல் ஆக்சஸ் கார்டு இருக்குது, அது வந்து அவங்க வந்து ஸ்டாம்ப் பண்ணிட்டு தான் உள்ளேயே போக முடியும். அண்ட் 3% ஷேரிங் 4% ஷேரிங் இருக்குது. அண்ட் சில பேருக்கு எனக்கு வந்து சிங்கிள் சீட்டட் வேணும்னாலும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ் லைக் வந்து ஸ்டடி டேபிள், காட்டு, பிளாங்கெட்டு, பில்லோ எல்லாமே, வார்ட்ரோப்பு, கபோர்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வாஷிங் ஏரியா இருக்குது, அதுக்கு தேவையானது. அண்ட் ஹாஸ்டலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜிம்மு, ஸ்போர்ட்ஸு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டடி ரூம் தனியாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சுக்கலாம். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் அந்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மானிட்டர் பண்ணிப்பாங்க. அந்த கேமரா சர்வேலன்ஸ் 24/7 உங்களுக்கு வந்து கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து நமக்கு ஏன்னா
எஜுகேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சேஃப்டி மெஷர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பையனாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு கார்டியன் ரோல் ப்ளே பண்ணி அங்கே பீப்புள் இருப்பாங்க. ஸோ ஹாஸ்டலில் இவங்களை பார்த்துக்குவாங்க. அதனால் அது பயப்பட வேண்டாம். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மெஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்தியன் ஃபுட் கிடைக்கும். எக்ஸாக்டாக ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் சில நாடுகளில் கிடைக்காது. பட் இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்கும். அந்த மெஸ் ஃபுட் வேணும்னாலும் மெஸ் ஃபுட் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை நான் செல்ஃப் குக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் காமன் கிச்சன் அவைலபிளாக இருக்குது. அங்கே தேவையான ஃபுட் போய் குக் பண்ணிவிட்டு தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அங்கே தேவையான இப்போ நம்ம இந்தியன் ஸ்பைசஸ், இந்தியன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து அங்கேயே சில சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்டல்லேருந்து 5 to 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. தேவையானது குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபுட்டும் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஒரு சில கண்ட்ரீஸில் அவங்க வந்து கண்டிப்பாக குக் பண்ணி மட்டும்தான் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கவுன்சிலிங் வரும்போது அதை வந்து தெரியப்படுத்திடுவோம். அதுக்கு அடிஷ்னலாக ஏதாவது தேவை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியறது எல்லாமே நம்ம நியூ லைஃப் அப்ராட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கோம். இப்போ ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு நிறைய கன்சல்டன்சி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரீல்ஸ்ல கூட இப்ப ஆள் சேர்த்துறாங்க, ஃபாரின்ல படிக்கிறேன்னு சொல்லி இது பண்றாங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ மற்ற கன்சல்டன்சிக்கும் நியூ லைஃப் அப்ராடுக்கும் இருக்கிற தனி சிறப்பு என்ன? ஏன் நியூ லைஃப் அப்ராட அவங்க சூஸ் பண்ணணும்? ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ லைஃப் அப்ராட் கடந்த 16 வருஷங்களாக இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு 1000க்கும் அதிகமான மாணவர்கள் அனுப்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் மட்டுமே உருவாக்கியிருக்கோம். அண்ட் எங்களுடைய நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. நாங்கள் ஒரு கவர்மெண்ட் லைசன்ஸ் ஹோல்டர். அது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அப்ராடில் போய் அங்கே இருக்கக்கூடிய எம்பசிலையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவாகவும் இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இதை எக்ஸாகரேட் பண்ணி எதுவும் சொல்கிறதில்ல. கடந்த 16 வருஷங்களாக வந்து நாங்கள் நிறைய மாணவர்கள் வந்து டாக்டர்ஸ் உருவாக்கி, இதே ஒரு பெரிய ப்ரூஃப். அண்ட் எங்களுடைய நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 16 வருஷமாக ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ நியூ லைஃப் அப்ராட் கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் ப்ரெசண்ட்டாக வந்து எங்களோட நிறுவனம் வந்து சென்னையில் கிடையாது. ஸோ நியூ லைஃப் வேறு யாராவது அந்த நேம் வச்சுட்டு ஃபேக்காக இருந்தாலும் அது எங்களோட நியூ லைஃப் கிடையாது. நியூ லைஃப் வந்து கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி நிறையா நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய நாலேஜோ அந்த யூனிவர்சிட்டியோட டைஅப் இருக்காது. அங்கே எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணணும், இல்லை அங்கே வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பண்ணுறவங்களே டேரெக்டாக விசிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இங்கே நான் ஆகட்டும், இல்லை எங்கள் சார், நாங்கள் எல்லாருமே எம்டி ஆகட்டும், நாங்கள் டைரெக்டாக போய் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸையே கொண்டுட்டு போய் விட்டுட்டு வருவோம். அண்ட் நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட சரி அவங்கள அனுப்பிச்சுட்ருவாங்க. அங்கே எப்படி இருக்கும், அது யார் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து அங்கே கிளைமேட் எப்படின்னு தெரியாது, அந்த யூனிவர்சிட்டி அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன பண்ணணும், அங்கே டெம்பரரி ரெசிடென்ட் பெர்மிட்னா என்னதெல்லாம் தெரியாது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி டைரெக்டாக போய் அவங்கள யூனிவர்சிட்டியில் விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கார்டியன் ரோல் ப்ளே பண்ணி ஃபஸ்ட் இயர் வராங்க ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே அப்படின்னா அவங்க ரைட் ஃப்ரம் அவங்களோட என்ட்ரு ஆனதுலேருந்து ப்ரொஃபைல் இவாலுவேட் பண்ணி ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்டையராக 6 years படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து எஃப்எம்ஜி எழுதி இப்போ எஃப்எம்ஜி ரிசல்ட்ஸ் வந்தாலும் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்கன்னா இதுதான். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட டச்சப்பில் தான் இருக்காங்க, கான்டாக்டில் இருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலி பர்சனல் திங்ஸு, கல்யாணம் ஆகட்டும், இல்லை நான் வந்து மாஸ்டர்ஸ் படிக்க போயிருக்கேன், இல்லை வந்து இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இன்னும் தொடர்பில் தான் இருக்காங்க. ஸோ இதே ஒரு பெரிய ஒரு ப்ரூஃப் தான். எங்களுக்கு த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எங்கள் ட்ராக் ரெக்கார்டு, எங்கள் ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம். அண்ட் நேரில் வரும்போது நான் சொன்ன அந்த ஃபீஸ் கம்பேரிஷன் மற்ற நிறுவனங்களோட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கோ அது மட்டும்தான் சொல்லுவோம், எக்ஸாகரேட் பண்ணுறது இல்லை. இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் திருப்தி இல்லைனாலும் கண்டிப்பாக எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலான்னு நான் வந்து தைரியமாகவே சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரூஃப் தான். ஸோ இது வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மற்ற நிறுவனத்தை விட கண்டிப்பாக நாங்கள் தனித்து தான் நிற்கிறோம். ஏன்னா கடந்த 16 வருஷமாக ஒரே விதமான சர்வீஸ் வந்து யாருனாலையும் கொடுக்க முடியாது. அது தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி ஒன் ஆஃப் த டாப் கன்சல்டன்ஸாக நாங்கள் திகழ்ந்து வந்துட்டு தான் இருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து ஏறத்தாழ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்தும் நிறைய டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்கோம். ஒவ்வொருத்தர் இப்போ முடிச்சுட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கால் பண்ணுறப்போ அதோட இது நல்ல ஒரு ஹாப்பினஸ். ஓகே மேம், இப்போ வந்து ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க. இப்போ உங்களை கன்சல்டன்சிக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்? ஓகே, இப்போ இந்த வருஷத்துக்கு ஆல்ரெடி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ரிசல்ட் சொன்னாங்க, நீட் எக்ஸாமு, அப்புறம் அகைன் ரீநீட் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த எம்பிபிஎஸ் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸில் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து அட்மிஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு.
சில கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ஸோ இம்மீடியட்டாக வந்தாங்கன்னா இப்போ வந்து டைம் இருக்குது. சில யூனிவர்சிட்டிஸோட அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ டைம் இருக்குது. நீங்கள் இன்னியும் நாள் கடத்தாமல் ஓகே இங்கே இந்தியாவில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பார்க்குறீங்க, கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கனாலும் எங்களை ஜஸ்ட் ஒரு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு அட்மிஷன்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கான சீட்ஸை பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்தியாவில் அட்மிஷன் கிடச்சிருச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் தாராளமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு இது லென்த்தி ப்ராசஸ். அட்மிஷன் லெட்டர் வரணும், வந்ததுக்கப்புறம் லோன் ப்ராசஸ்க்கு 2 to 3 months ஆயிரும். அண்ட் இன்விடேஷன் லெட்டர் வரதுக்கு 1.5 months ஆகும். விசா அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 month ஆகும். ஸோ இந்த இன்டேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இன்டேக், நம்ம அக்டோபரில் தான் ஃபஸ்ட் இயர் எல்லோரும் போவோம். ஸோ இப்போ கம்மியான டைம் இருக்குது. இத்தனை ப்ராசஸ் பண்ணணும் அண்ட் பாஸ்போர்ட் எடுக்கணும், நிறையா இருக்கிறனால சீக்கிரம் வந்தாங்கன்னா அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பண்ணலாம். இப்போ நேரில் எங்களை வந்து பார்த்து அட்மிஷன்ஸ் போடணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட 10th மார்க் ஷீட், 12th டெம்பரரி மார்க் ஷீட்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து ஆல்ரெடி முடிச்சவங்க கிட்ட ஒரிஜினல்ஸ் இருக்கும். பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட், அப்படி பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு இருந்தால் போதும், பேரண்ட்ஸோட ப்ரூஃப், இதோட தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு யூனிவர்சிட்டியில் 5 யூனிவர்சிட்டி தாராளமாக ஒரே அவங்க அட்மிஷன் ப்ராசஸில் 5 யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி தரோம். ஸோ சில பேருக்கு நேரில் வர முடிய, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, நேரில் வர முடியலைன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கனாவே போதும். நாங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கான அட்மிஷன் லெட்டர் வாங்கி தாராளமாக கொடுத்துருவோம். அண்ட் நியூ லைஃப் அப்ராட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோயம்புத்தூரில் மட்டும்தான் எங்களோட ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. சென்னையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நியர்பை சென்னையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னை மீட் பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு. அவங்க நான் நெக்ஸ்ட் 2 days இங்கே தான் அவைலபிளாக இருப்பேன். நீங்கள் என்னை மீட் பண்ணணும், தாராளமாக இங்கே மீட் பண்ணலாம். அண்ட் எங்களுக்கு வந்து வேறு நியூ லைஃப் ஆஃபீஸ் இங்கே கிடையாது. நியூ லைஃப் நேமில் வேறு எது இருந்தாலும் அது வந்து நாங்கள் கிடையாது. ஸோ அட்மிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன் அப்பில் தான் இருக்குது. சான்ஸ் டைம் மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக வந்தால் இந்த வருஷம் அவங்க கண்டிப்பாக டாக்டர் சீட்டு வந்து வாங்கிக்கலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் படிப்பதற்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன வழிமுறைகள் நெறிமுறைகள் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு நன்றி மேம். நேயர்களே, நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.